இன்னைக்கு இந்த முகூர்த்த கால், இன்றைய பதிவில் முகூர்த்த காலை பற்றி பார்ப்போம். முகூர்த்த கால்னா நம்ம என்ன பண்ணுறாங்க, இப்போ இங்கே நம்ம வீடுகளில் நடக்கிற கல்யாணத்துல எல்லாம் ஒரு சவுக்கொம்பு ஒன்று கொண்டு ஒரு கைக்கு ஏற்ற உயரத்துக்கு, உங்கள் கைக்கு எவ்வளோ எட்டுதோ அந்த உயரத்துக்கு வச்சு அதில் மாவில் மேலே கட்டிட்டு சாந்தனம் போட்டு குங்குமம் வச்சு கால் வீட்டு வாசலில் நடுறாங்க. இல்லை பந்தல் எங்கே கல்யாணம் நடத்துதோ அங்கே நடத்துகிறாங்க. வீட்டு வாசலில் தான் நடணும். நியாயமாக முகூர்த்த காலத்துறது அங்கே தான் நடணும். இதுக்கு நிறைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் இருக்கு. முதல்ல 5 விதமான பஞ்ச விருட்சங்கள்ல இருந்து தான் எடுக்கணும் இந்த இதையே. அதுல சவுக்கே கிடையாது. மூங்கில், ஆல், அரசு, அப்புறம் வில்வம். மூங்கில், ஆல், அரசு, வில்வம். வேம்பு உண்டு. வேம்பு காளி யாருக்கு குலதெய்வமா இருக்கோ, யாருக்கு காளி காளி குலதெய்வமா சில வீடுகளுக்கு இருக்கும், அவங்களுக்கு வேம்பு உண்டு. மற்றவங்க வேம்பு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது கசப்புன்றதுனால அதை பந்தக்காலில் அதை சேர்க்க மாட்டாங்க. ஆனால் குலதெய்வமாக இருந்தால் வைக்கலாம், வைப்பாங்க. குலதெய்வமாக இருந்தால் வைப்பாங்க. மீதி ஆல், அரசு, நம்மளுக்கு வில்வம், அப்புறம் இன்னொன்று சொன்னேன், ஆல், அரசு, மூங்கில். ஆல், அரசு, மூங்கில், வில்வம், அப்புறம் வேம்பு. வேம்பு இதுவாக இருந்தால் வைக்கலாம், காளி குலதெய்வமாக இருந்தால் வைக்கலாம். இந்த 5 தான், அந்த 5 மரங்கள் தான் வைக்கணும். ஆனால் இப்போ அதுக்கு சம்மந்தமே இல்லாத சவுக்கை கொண்டு நட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப என்னன்னு சொல்கிறது. சரி, நான் அதுக்கெல்லாம் போகல. முகூர்த்த காலுக்கு எடுக்கிற மூங்கில் எப்படி இருக்கணும்னா, மூங்கில் தான் இப்போ சாதாரணமாக மூங்கில் தான். வேற யாரும் ஆள் அரசெல்லாம் தேடி போக முடியாது. 2வது ஆள் அரசில் எல்லாம் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா நேராக இருக்காது. பந்தக்கால் நேராக இருக்கணுன்றது ஒரு ஐதீகம் இருக்கு. நேராக இருக்கணும். இதுல எல்லாம் நீங்க மற்ற வில்வத்திலேயாவது கொஞ்சம் எடுக்கலாம். வில்வ மரம் பெரிய மரங்கள்ல பாத்தீங்கன்னா நேரான கிளைகள் கிடைக்கும். இந்த ஆள் அரசுல எப்படியா இருந்தாலும் நடுவில் கணு வந்துடும், இப்படி அப்படி திரும்பிடும். அதனால இருக்காது. அதனால மூங்கில் பச்சை மூங்கிலா எடுப்போம். அதனால தான் மூங்கில எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது. இன்னைக்கு கிராமத்துல போய் பாருங்க, பந்தக்காலுக்கு இந்த சவுக்கு மரம்லாம் நடவே மாட்டாங்க. மூங்கில் தான் பாத்தீங்கன்னா தெரியும். மூங்கில் 16 கணு உடையதா இருக்கணும். 16 கணுன்னா என்னன்னா, அவங்க என்ன கணக்குல சொல்றாங்கன்னா, ஒரு 16 முழம் இருக்கணும். 16 முழம்ன்றது 2 ஜான் ஒரு முழம். ஆக 32 ஜான் இருக்கணும் அந்த கால் உயரம். 32 கால் 32 ஜான் இருக்கணும். அது மாதிரி அந்த மாதிரி மரமா எடுக்கணும். கணு 16 கணு இருக்கணும். அதுல 32 ஜான் உயரம் இருக்கணும். 16 கணுக்கு மேல இருந்தா கூட பரவாயில்ல, 32 ஜான் உயரம்ன்றது இருக்கு. அதுல மூத்த கால் நடும்போது 4 கணு உள்ள போயிடணும் தரையில. பூமிக்கு அடியில 4 கணு நோண்டி புதைக்கணும். அதுதான் உடல்ன்றது. 8 ஜான் எண் ஜான் உடல்ன்றமே, 8 ஜான் உடல் கணக்கு அது. அதனால 4 கணுவை உள்ள புதைக்கணும். 16 கணுக்கு 32 ஜான் ஒரு கணக்கு. ஒரு ஜானுக்கு 2 முழம்ன்றது நம்ம கணக்கு. ஆக 32 முழம். இதனோட தத்துவம் என்னன்னா, 8 ஜான் உடல், 5 மீதி இருக்கு 5 ஜான் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் எதுனா நிலம், நீர், ஆகாயம். இதை கொண்டு நீங்க அதுல சேர்க்குறீங்க அந்த பந்தக்கால்ல. அதான் பஞ்சபூதங்களை அந்த பந்தக்காலில் கொண்டு நிலைநிறுத்துறீங்க. அதுக்குதான் அது நடுறது. அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி கன்னி இது சுமங்கலி பெண்களை வச்சு அதை நடுறதுக்கு காரணம் அதான். அதுல நீங்க அதை வச்சீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களும் அதுல ஆவாகனம் பண்ணும். ஆவாகனம் பண்ணா அதுல குடியேறும் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் நீங்க பந்தக்காலை எடுக்கும் போதுதான் அது போகும். அது வரைக்கும் பந்தக்காலில் இருக்கும். அந்த பந்தக்கால் நட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நான்வெஜ் கொண்டு சமைக்க மாட்டாங்க. இன்னும் என்னென்னவோ அவங்க குல சம்பிரதாயங்கள் என்னவோ அதெல்லாம் செய்வாங்க. அதான் அது பஞ்சபூதங்கள். 8 ஜான் உடல் சொன்னேன்னா 5 பஞ்சபூதங்கள் 13 ஆச்சா. பஞ்சபூதங்கள் எதுனா நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாய 4. 5 நம்ம உடலால உணரப்படுவது. 5 ஜான் சுவை, ஒளி, ஊறு, பஞ்ச தந்திரியங்கள்னு வாங்க. அதுக்கு பேர் தந்திரியங்கள்னு பேரு. 5 தந்திரியங்கள். 5 தந்திரியங்கள் என்னென்னா, சுவை உணர்றது, ஒளி பார்க்கறது, ஊறு மூவாறது நகர்றது, ஓசை சத்தத்தை கேட்கறது, நாற்றம் முகர்றது. இந்த 5 இந்த 5 செயல் இருக்கு இல்லையா, இந்த 5 செயலும் அதுல உட்காரணும். இந்த 5 செயலுக்கான கடவுளும்
அந்த நீங்க நடுற பந்த காலில் வந்து ஆவாகனம் ஒண்ணு. இந்த 32 ஜான் வைக்கிறதுக்கான தாற்பயம் அதுதான். அதுக்கு பேர் வந்து அந்த இது சொல்லுவாங்க தன்மாத்திரைன்னு வாங்க. அதை வந்து சொல்றது வந்து ஆக்சுவலா அந்த இதுக்கு பேர் என்னன்னா தன்மாத்திரைகள்னு அதுக்கு பேர். அந்த அஞ்சு அஞ்சு இதை வந்து சேர்றதுக்கும் தந்திரியங்கள் வந்து சேர்றது இல்லையா, அந்த தந்திரியங்களுக்கு தன்மாத்திரைகள்னு பேர். அடுத்தது 5 ஞான இந்திரியங்கள். 5 ஞான இந்திரியங்கள் எதுன்னா மெய், வாய், மூக்கு, கண், செவி. இது அஞ்சும் வந்து ஞான இந்திரியங்கள். இந்த அஞ்சு வந்து ஞான இந்திரியங்கள்ன்றது வந்து என்னன்னா செயல்பாடு அதுவே பண்ணும், அதுதான் ஞான இந்திரியங்கள். அடுத்தது கர்ம இந்திரியங்கள். கர்ம இந்திரியங்கள்ல என்னன்னா வாய். இதுல வந்து வாய் வந்து அது மெல்றது கிடையாது, வாய் வந்து பேசுறதுக்கு. இந்த இடத்துல இதுலயும் வரும், ஞான இந்திரியங்கள்லயும் வாய் வரும், கர்ம இந்திரியங்கள்ல வாய் வரும். ஞான இந்திரியங்கள்ல வர வாய் வந்து உணவை நீங்க மென்னு உள்ள தள்ளி உங்க உடலை பாதுகாக்கிறதுக்கு. கர்ம இந்திரிய கர்மம்னாலே செயல். கர்மான்றமே கர்மச்சாரன்னு வாங்க அது ஹிந்தியில, கர்மச்சாரின்னு வாங்க வேலை செய்யறவங்கள. அதனால கர்மனாலே வந்து செயல்பாடு, வேலை செய்யறது. வாய் செய்யற வேலை என்னன்னா சாப்பிடுறது மட்டும் இல்லை, பேசுறது. அது வெளியில வரணும். கர்ம இந்திரியங்கள்ல ஞான இந்திரியங்கள்ல வாயோட வேலை வந்து உள்ள வர்றது, மென்னு முழுங்கிறது, ஜெரிக்க வைக்கிறதுக்கு, அந்த எச்சில கலந்து உள்ள அனுப்புறது. அது இந்த கர்ம இந்திரியங்களோட வர வாயோட வேலை என்னன்னா பேசுறது, நல்ல வார்த்தைகளையே பேசுறது. இந்த மாதிரி வாய். கையால செயல்படுறது, காலால செயல்படுறது. அப்புறம் வந்து கருவாய், கரு வந்து குழந்தை வெளிவருகின்ற வாய். அடுத்தது மலவாய். இதான் கருவாய், மலவாய். இது எல்லாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் பொருந்தும். இந்த 5 வந்து கர்ம இந்திரியங்கள்னு பேர். இது ஒரு 5. அடுத்தது 4 கரணங்கள். கரணங்கள்னா என்னன்னா நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடியது. உங்களால பார்க்க முடியாது, ஆனா ஃபீல் பண்ண முடியும். அதான் அந்த அந்த 4 வந்து என்னன்னா 4 கரணங்கள். மனசு, அறிவு, அடுத்தது ஞாபகம், நினைவு, அடுத்தது முனைப்பு. உங்களையே அறியாம ஒரு இதுல வந்து நீங்க முனைஞ்சு ஒரு வேலையை செய்வீங்க பாத்தீங்களா, அது அந்த டேக்கிங் இன்ட்ரெஸ்ட்ன்றமே, அதுதான் 4 கரணங்கள். இது இதுதான் இந்த 24. இது 8 வந்து உடலுக்கானது. அதான் எண்ஜான் உடலுக்கு பாருங்க. எண்ஜான் 8 ஜான் வந்து உடம்புக்கு, 5 ஜான் வந்து பஞ்சபூதங்களுக்கு, 8 5 13. 5 ஜான் வந்து தன்மாத்திரைகளுக்கு, தந்திரியங்களுக்கு. 5 ஜான்னா அப்ப 8 5 13 5 18. அதுக்கு அடுத்தது வந்து ஞான இந்திரியங்களுக்கு ஒரு 5 23. கர்ம இந்திரியங்களுக்கு ஒரு 5 28. அதுக்கப்புறம் கரணங்கள் 4 32 ஆச்சா. 16 முகத்துக்கு 32 ஜான். இந்த 32 ஜானுக்கும் இந்த அந்தந்த இடத்துல அந்தந்த அத்தனை ஜான்ல வந்து அந்தந்த நம்ம சொன்ன இதுக்கான அந்த தெய்வங்கள்லாம் வந்து அதுல இருக்குமா. அதனால இப்ப இதுல எவ்வளவு அந்த பந்தக்காலுக்குள்ள எத்தனை தெய்வங்கள் வந்து அடங்கிடுதுன்னு பாருங்க. அதனாலதான் பந்தக்கால் நடும்போது ஒரு ஃபேமிலியில வந்து ரொம்ப நாள் பார்த்து நேரம் பார்த்து பக்தியோட நடணும். அத்தனை பேர் வந்து அதுல இருந்து நீங்க செய்யற அந்த சுபகாரியங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். மறுபடியும் நீங்க அந்த பந்தக்காலை எடுக்கும் போது உங்க குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணி அங்க எல்லாம் பண்ணி, அதுக்கு பேரு பிரதிஷ்டாபம் பேரு. பிரதிஷ்டாபம்னு பேரு. அது பிரதிஷ்டாபம்னா நடத்தணும், அவங்க இடத்துக்கு அனுப்பணும். அவங்களோட ஒரிஜினல் இடத்துக்கு யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமின்னு அதுக்கு பேர். சான்ஸ்கிரிட்ல யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அவங்க இடத்துக்கு அவங்களை அனுப்பிடணும். அவங்கவுங்க இடத்துல இருந்து கூப்பிட்டீங்க இல்லையா. இப்போ எல்லாம் காரியங்கள்லாம் முடிஞ்சு, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு எடுக்கக்கூடாது. இன்னொன்று சாந்தி முகூர்த்தம் நடந்த அப்புறம் தான் பந்தக்கால் எடுக்கணும், ஞாபகம் வச்சுங்க. அது வரைக்கும் எடுக்கக்கூடாது. சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் பந்தக்கால் அங்கேயே இருக்கணும். பந்தக்காலில் அந்த இது இருக்கணும். இதுல என்னன்னா இது வந்து இந்திரனை போற்றி துதிக்கிற ஒரு இது திருமண இது. இந்திரனுக்கு இதுல வந்து இந்திரனை வந்து துதிக்கிறதுக்காக இத்தனை தெய்வங்கள் அங்க வர வைப்பாங்க. இந்திரனை அங்க வந்து கூப்பிட்டு அவரை போற்றுவாங்க. ஏன் தெரியுமா? இந்திரன் வந்து இந்திரன் கிட்ட இருந்து தன் வீட்டு பெண்களை காக்கவும் இந்த முறை தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படுது.
இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்திரன் வந்து கொஞ்சம் பெண் பித்தன், அதுக்கான கதைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அதனால இந்த இந்திரனை வந்து கூப்பிட்டு இந்திரனை வந்து ஒரு தகப்ப ஸ்தானத்துல தன்னுடைய மூதாதைய ஸ்தானத்துல கூப்பிட்டு அவனை போற்றி வழிபட்டோம்னா அவனுக்கு வந்து அந்த எண்ணம் வராது. அந்த கல்யாணத்துக்கான அந்த பெண்ணை வந்து இந்திரன்கிறது காப்பது. அதுக்காக இந்திரனை போற்றி பூஜிக்கணும். என் பொண்ணை ஒண்ணும் பண்ணாதேன்றது தான் அதுக்கு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. என் பொண்ணை ஒண்ணும் பண்ணாதே, என் பொண்ணை காப்பாத்து, நல்லபடியா காப்பாத்துன்னு அர்த்தம். இந்திரன் கிட்ட வேண்டதாக இதுல இருக்கு. தொன்று தொட்டு கடைபிடிக்கிறப்ப இது மனு சாஸ்திரத்துல அது மாதிரி இருக்கு. இந்திரன் இருந்து தம்பதியரை காத்து கொள்ள இந்திரனை வழிபடுவது என்று இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அந்த காப்பாற்றி கொள்ளன்ற வார்த்தை அதுல இருக்கு, காத்து கொள்ள வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.